ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, நேற்று வந்து நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் பைத்தான் வச்சு இப்படி பண்ணுறது ஆரம்பிச்சதோடு அப்படியே நிற்கிது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் டு கிருஷ்ணா, டேட்டாவுடைய டைப்ஸ் என்ன, இது நம்ம டேட்டாவோட டைப்ஸ் என்னன்னு சொல்லு சார். ஃப்ளோட்டு, இன்டிஜர், அதெல்லாம் பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். டேட்டா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் சொல்லுங்க சார். மறுபடியும் சார், பைத்தான் டேட்டா டைப்ஸ் வேற. டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு? பைத்தான்ல இருக்க டேட்டா சயின்ஸ் இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அது எங்களுக்கு தெரியும். சார் பைத்தான்ல சரி, டேட்டா சயின்ஸ்ல பா தனியாக உனக்கு ஒரு 2 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்தேனே. சார், கண்டினியூஸ் டேட்டா, அப்புறம் டிஸ்கிரீட், இது ரெண்டு தான் மேஜர் சார். அப்படிங்க சொல்லு. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். இதான் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா சொல்றீங்க. ஓகே சார். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா எல்லாம் இருக்கட்டும், இங்கே வா. ஓகே சார். உனக்கு 3வது கிளாஸே நான் இதான் சொல்லி கொடுத்தேன். ஏய், இதெல்லாம் அப்படியே படிச்சு காத்தோட விடுறதுக்கு இல்லையா? இவரு இல்ல சார், அது டேட்டா டைப்ஸ்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பைத்தான்லயே டேட்டா டைப்ஸ் வருதா, அதனால கன்ஃபியூஸ் சார். நான் அது இல்லன்னு சொல்லிட்டேன்ல, அப்ப நீ உடனே காட்டது சொல்லணும்ல. ஓகே சார். சரி, இப்போ சொல்லுவோம் கேட்டகரிக்கல் டேட்டானா என்ன? சார், as the name indicates, நம்ம வந்து கேட்டகரி பண்ண முடியும். எதை கேட்டகரைஸ் பண்ணுவ? சார், லெட்ஸ் சே இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் சார். ஜெண்டர் அப்படின்றது ஜெண்டர்ல கேட்டகரி பண்ண முடியும். சரி, ஓகே, அந்த மாதிரி தான் சார். சரி, இது இப்போ நல்லா தெளிவாக தெரியுதுல்ல? ஏன்னா அடுத்து நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய டேட்டா செட், ரைட்டா? சூப்பர் ஸ்டோரில் டேட்டா செட்லேருந்து நீ எடுத்தேன்னா உனக்கு 9994 ரோஸ் இருக்குது, 21 காலம்ஸ் இருக்குது. ஓகே, இதோட காலம்ஸ் மட்டும் எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நீ என்ன பண்ண போகிற, ஒவ்வொரு எலமெண்ட்டாக வாசித்து இந்த எலமெண்ட் வேணுமா வேண்டாமா, இது குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவா, ஏன் குவாலிட்டேட்டிவ் ஏன் குவான்டிடேட்டிவ், இதை சொல்ல போகிற. சொல்லுவோம். ரோ ஐடி இது வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையா, விஷுவலைசேஷனுக்கு? ஜஸ்ட் திங்க் இட் ஃப்ரம் த விஷுவலைசேஷன் பார்ட். வாட் கேன் யூ டூ வித் தட் ரோ ஐடி? சார், ரோ ஐடி வந்து ரேண்டமா ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட் மே நாட் ரெக்வயர் சார். ஆர்டர் ஐடி இருந்தாலும் ஓகே. ரேண்டமா எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க? ஐ மீன் சீரியல் நம்பர் மாதிரி சார். 1 2 3 4 தேவை இல்லை, அப்படிதானே? ஆர்டர் ஐடி வேணும் சார். ஆர்டர் ஐடி வச்சு என்ன பண்ணுவ? எஸ் சார். ஆர்டர் ஐடி வச்சு என்ன பண்ணுவ? சார், சிமிலர் ஆர்டர் ஐடிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஆர்டர் ஐடி, ஐ மீன் இப்போ நானே 2 வாட்டி ஆர்டர் போடுறேன் அப்படின்னா எனக்கு கீழே 2 பேருக்கு ஒரே ஆர்டர் ஐடி இருக்குது. 2 ஆர்டருக்கு ஒரே ஆர்டர் ஐடி இருக்குமா? இல்லை சார், டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஒவ்வொரு ஐடி இருக்கும். சரி, பிரைமரி கீ ஃபாரின் கீ கான்செப்ட் சொல்லி கொடுத்தனா? சார், இண்டிபெண்டன்ட் தான் சார் பார்த்துருந்தோம். ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒருத்தன் 2 பேர் அது
அக்கௌண்ட்டு காசு அனுப்பு, துபாயில் வந்து அந்த காசு அனுப்புனா இன்னொருத்த இங்கிட்ட எடுத்து செலவு பண்ணிட்டேன் தானே. இந்த கதையை நான் சொன்னேன் அவன்கிட்ட, சொன்னேன் இல்ல சார். சொல்லியிருப்பேன்டா, கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன்டா சார். நம்ம வந்து இந்த ஃப்ராட் டிடக்ஷனுக்காக தான் சார். அதே தான் ஃப்ராட் டிடக்ஷனுக்காக நம்ம இது பிரைமரிக்கு பாதிக்கு பார்த்தோம் இல்லையே. இல்லை சார், அந்த ஏடிஎம் கான்செப்ட் வந்து ஃப்ராட் டிடக்ஷனுக்காக பார்த்துருந்தோம் சார். ஏடிஎம் கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் அது வேற. ஸோ நீங்கள் வந்து இப்போ பெங்களூரில் இருக்க, திடீர்னு வந்து உன் கார்டு சென்னையில் ஸ்வைப் ஆகுதுன்னா தேட் இஸ் கன்சிடர்ஸ் அவுட்லேயர். அது மாதிரி திடீர்னு 10,000 செலவு பண்ணிட்டே இருக்க, திடீர்னு நீ வந்து உன் கார்டில் வந்து 1 லட்சம் ஸ்வைப் ஆகுதுன்னா அது அவுட்லேயர். அது அவுட்லேயர் கான்செப்ட் கிரெடிட் கார்டு இது ஃப்ராட் டிடக்ஷனுக்கு. டேட்டா மாடலிங் நான் சொல்லி கொடுத்தேன். லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி. ஞாபகம் வருதான்னு பாரு. 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் சரியா. நார்த் இந்தியாவில் ஸ்டேட் பேங்க்ல நடந்த கேஸ் இது. ஸோ ஒருத்தன் வந்து துபாயில் இருந்தான், இன்னொருத்தன் வந்து லோக்கல். ஓகே, அவனோட பேட் டைம் வந்து 2 பேருக்கும் சேம் நேம், சேம் ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். ஓகே, துபாயில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஹீஸ் இன் துபாய், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வேலை பார்த்து மாதம் காசு அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஸோ என்ன ஆகி போச்சுன்னா 2 பேருக்கும் சேம் ஃபாதர் நேம், மதர் நேம் இதுன்னு அதில் என்ன ஆகி போச்சு, இவன் காசு ஃபுல்லாக இந்த லோக்கல் ரங்கடோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துச்சு. இவனுக்கு நம்ம ஆளுக்கு மாதம் அக்கௌண்ட் ஐடி வேற வேற தானே சார் இருக்கும். அவன் எப்படி செட் பண்ணல, சம் கன்ஃபியூஷன் ஹேப்பன் சரியா விழுந்துச்சு. அப்போது நம்ம ஆளு மாதம் காசு கழிட்டாது வந்தவொடனே எடுத்து இல்லை ராஜ வாழ்க்கை ஃபுல் சரக்கு போதன்னு இறங்கிட்டான். ஸோ வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, அது எப்படி அவ்வளோ நாள் போக விட்டாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் லைக் 15 lakhs சம்திங். ரைட்டா, ஸோ நம்ம ஆள் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு 2 வருஷம். காசு அக்கௌண்ட்டு 10 பைசா கிடையாது. என்ன போட்ட காசு எல்லாம் செலவு பண்ணியாச்சு. ஸோ கடைசி கேட்டதுக்கு இல்லை நான் வந்து கவர்மெண்ட் எனக்கு சப்சிடி கொடுத்தாங்கன்னு நினச்சேன், அதனால தான் எடுத்து செலவு பண்ண அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில். அதுக்கப்புறம் பெரிய கேஸ், பெரிய பிரச்சனையாச்சு. ரெக்கவர் பண்ண முடியல, ரெக்கவர் பண்ணுறதுக்கு அசட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பற்றி இதே இல்லை. ரைட்டா, இந்த ஸ்டோரி நான் உனக்கு சொல்லியிருக்கேன் கிருஷ்ணா. இல்லை சார் நிஜமாக கேட்கல சார், கேட்குறேன். ஸோ that is the power of this identification. ஐடி நம்பர், நம்ம எல்லோரும் ஐடி நம்பர் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஐடி நம்பர் உன்னுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். தட் இஸ் த ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ கம்ஸ் இன் டு ப்ளே. அப்போ உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குமே டேட்டா மாடலிங் தெரியாது. ரைட்டா, டேட்டா பேஸ், டேட்டா மாடலிங். ஓகே, ஒன்று பண்ணலாம். We will take another session some other time on data modeling. Okay. See, you have to understand the data. So okay, we will continue. We will do the data modeling today. Right? இந்த ஈஸியாக ஸ்விட்ச் ஆகுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். சரி, எல்லாத்தையும் மறந்துடுங்க, இதெல்லாம் அப்புறமா நம்ம வரலாம். ஓகே, இதுதான் உன்னுடைய டேட்டா. இந்த டேட்டாவை பார்த்த உடனே யூ ஹேவ் டு டெல் மீ a few things. ஓகே, we are just going to write down everything. See, this data modeling வந்து உனக்கு understanding the data, right? It's not that important, but see, it's not updated. It's very important, but அஃபிஷியலாக நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ தூரத்துக்குலாம் நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க. பட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், இதுதான் பேஸ். நீங்கள் வந்து ஒரு டேட்டா செட்டை பார்த்தோன்னே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எது வந்து டைமென்ஷன் டேபிளில் போகும், எது வந்து ஃபேக்ட் டேபிளில் வரும். ஓகே, ஃபேக்ட் டேபிள்னா என்ன? என்ன கேக்குறீங்க சார்? யாராவது சொன்ன ஃபேக்ட் டேபிள்னா என்ன? ஈவென்ட் டேபிள், ஈவென்ட்ஸ் டேபிள், ட்ரான்சாக்ஷனல் டேபிள்.
see ஒரே டேபிள்ல மல்டிபிள் நேம்ஸ் ஃபேக்ட் ஈவென்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஓகேவா கம் ஆன் இது டைமென்ஷன் டேபிள் ஃபேக்ட் டேபிள் பார்த்தோம் இன்னைக்கு பார்த்துடலாம் இன்னைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக போகலாம் நான் போய் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் ஆன்லைன்ல see that's எனக்கு புரியல that's இன்னைக்கு இது ஏன் இந்த வார்த்தை வருது இன்னைக்கு மறுபடியும் நம்ம பென் அண்ட் பேப்பருக்கு போகலாம் லெட்ஸ் நாட் கோ ஃபார் த டைப்பிங் அது பார்க்காதீங்க அது வந்து பழைய இது நான் கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது உள்ளது இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 10 types of charts எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த அதுக்கு ஒரு தனி கிளாஸே இருக்கு ஸ்க்ரீன் எடுத்துட்டோம் ஓ ஓகே 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 ஆக்சுவலி இடையில என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்னால் என்னுடைய ஸ்க்ரீன் வந்து என் சிஸ்டம் வந்து பைத்தான் ரன் ஆகலை இன் சென்ஸ் ஐடிஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியல ஸோ கூகுள் கொலா போகிறதுக்குன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஐ ஹாவ் ஒன் அதர் விண்டோஸ் சிஸ்டம் அந்த விண்டோஸ் சிஸ்டத்தை வச்சு அதை ஷேர் பண்ணி இதை வந்து ஓபிஎஸ் அண்ட் ரெக்கார்டிங் மட்டும் போட்டுட்டு அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ மேட் அ டெஸ்ட் வீடியோ அதுக்காக க்ரியேட் பண்ணது அது சரி டேட்டா மாடலிங் டேட்டா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தால் ஓகே நார்மலாக என்ன சொன்னாங்கன்னா டேட்டா மாடலிங்லாம் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீ ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா தான் டேட்டா மாடலிங்லாம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா பட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு இந்த டேட்டா மாடலிங் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் சரியா ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு டேட்டா அப்படின்னா என்ன வாட் இஸ் அ டேட்டா information அப்போ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் forget about you saying something from the book I don't want that அது எனக்கு தெரியும் I want you to come down to a level where it is like in the real life what is data sir நம்ம பேரு நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் ரெக்கார்ட் சார் ஒரு டீடைல் ரெக்கார்ட் சரி ஓகே டீடைல் ரெக்கார்டு என்ன டீடைல் சரி இப்போ கிருஷ்ணா உனக்கு ஞாபகம் எங்கடா அந்த பையன் எம்பிஏ படித்தது எம்பிஏ படித்த பையன் கொஸ்டினர் ஃப்ளோட் பண்ணது ஞாபகம் இருக்கா சார் ஐ மீன் எம்பிஏ படிச்ச கொஸ்டினர் ஃப்ளோட் பண்ணதுங்களா ஏய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக கொஸ்டினர் அது சார் கரெக்ட் சார் சொல்லினே இருக்கேன் இப்போ சொல்லு வாட் இஸ் டேட்டா நீங்க அந்த வீடியோ பார்த்துப்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ இப்போ சொல்லு அந்த சினாரியோ வச்சு சொல்லு வாட் இஸ் டேட்டா சார் ஆஸ்கிங் ஒரு क्वेश्चन நம்ம கேக்குறோம் அதான் சார் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது தான் சார் பட் எதை பத்தின இன்ஃபர்மேஷன் சார் பர்சனல் டீடைல்ஸ் அடுத்தவங்கள பத்தின ஐ மீன் அந்த details about a noun some object அத பத்தின டீடைல்ஸ் அதான டேட்டா சார் சொன்னாரு details about a particular noun or a particular entity that is the data right கரெக்ட்டா so அந்த scenario அந்த யூஸ் கேஸ்ல வந்து who is the entity அந்த கேர்ளோட டேட்டா அவன் பையனுக்கு வேணும் அந்த கேர்ளோட டேட்டா சரியா என்ன டேட்டா கலெக்ட் பண்ணா அவளோட ஃபேவரட் திங்ஸ் அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது அந்த டீடைல்ஸ் மொத்தமாக எடுத்துட்டான் that is the என்ன சொல்றது data so your data always surrounds an entity
சரியா? இந்த என்டிட்டியை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் இதுதான் உன்னுடைய டேட்டா. ஓகே, இந்த ஆட்ரிபியூட்ஸ் அந்த என்டிட்டிக்கு மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு என்டிட்டின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு என்ன இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்னு எடுத்துக்கோ. டாக் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸு? சார் டாக் பத்தின டேட்டா அப்படின்னா அந்த டாகோட பிரீடு, அதோட கலரு, ஸ்கின் டெக்ஸ்சர், ஆ ஸ்கின், ஓகே, அதோட ஏஜ் ஆஃப் த டாக், ஏஜ் கூட சேர்ந்து வர ஹைட்டு, சைஸு, இது எல்லாமே ஆனால் எதை பற்றினது? ஒரு டாக் பற்றினது, ரைட்டா? ஸோ இப்போ டாக்லேயே நீ இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு டாபர்மேனுக்கும் பொமரேனுக்கும் இன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் தலையில் 2-3 நாள் வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணலன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஓகே ஆகுது. டாபர்மேன் வந்து ஃபெரோஷியஸ் சார். இது வந்து ரொம்ப கைண்டா. பொமரேனியன் கைண்டெல்லாம் கிடையாதுங்க. பொமரேனியன் வளர்த்தவன் எல்லாரும் கடி வாங்கியிருப்பான். பொமரேனியன் குட்டியாக இருக்கும். எல்லாரும் வந்து அது ரொம்ப க்யூட்டும்பாங்க. டாபர்மேன் வளர்த்தவங்க யாரும் டாபர்மேன் 90% கடி வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் பொமரேனியன் வளர்க்குறவங்க எல்லாரும் 90% அதுக்கிட்ட கடி வாங்கியிருப்பாங்க. நம்ம தூரத்துல இருந்து தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெரோஷியஸ். இது வந்து கியூட் வச்சுக்கோங்க. இது வந்து காடி. இது வந்து சும்மா வந்து ஆஸ்தட்டிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஆட்ரிபியூட்ஸ். இதுக்குள்ளே நீங்கள் டாபர்மேன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டாகோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். பொமரேனியன் எடுத்தாலும் இந்த டாகோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், ரைட்? அது போக ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி டீட்டெயில்டாக போகக்கூடியதான் என்னது? உங்களுடைய டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி, நம்மளோட அந்த எம்பிஏ யூஸ் கேஸே எடுத்துக்கோயேன். பொண்ணுங்கன்னா எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். ஹியூமன்ஸோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக you went a bit detail, you went a bit specific into that particular person. It will be like multiple levels. சரியா? இப்போ நீங்கள் வந்து டாகோட பிரீட்னு எடுத்துட்டீங்க, அது போக அதோட லொக்காலிட்டி இருக்கும். ஓகே, பொமரேனியன்ஸ் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பொமரேனியன்ஸும் இப்போது ஒரு கோல்டு பிளேஸில் இருக்கக்கூடிய பொமரேனியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லேப்ரடார் will be the same. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அடாப்ட் ஆகும். ஸோ பேசிக்லி எவ்ரி திங் யூ டூ இஸ் சரௌண்டிங் அரவுண்ட் அன் என்டிட்டி, அண்ட் திஸ் இஸ் கால்ட் டைமென்ஷன் டேபிள். இதை வந்து நம்ம மாஸ்டர் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, சரியா? ஸோ ஒரு மாஸ்டர் டேட்டாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மாஸ்டர் டேட்டாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு டேட்டாவை கரெக்டாக யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, டேட்டாபேஸ் லெவலுக்கு வா. ஒரு டேட்டாவை நீ யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணனா என்ன பண்ணுவோம்? அந்த ER டயகிராம் சார், அத போய் பார்த்துட்டோம். ER டயகிராமா? ER டயகிராம் தான். ER டயகிராம் எதை வச்சு ஒர்க் ஆகுது? என்டிட்டி ரிலேஷன்ஷிப். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு. அதான் அது வந்து உங்களுக்கு டூல் வந்து நீட்டாக ER டயகிராம் போட்டு கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து ER டயகிராம் சொல்கிறீங்க, அது எதை வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த கீ ஜாயின் பண்றத வச்சு பிரைமரி. அப்போ வாட் இஸ் தி கீ? அந்த கீ வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் தி மாஸ்டர் டேபிள். இதத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஓ சரி.
ஸோ கிருஷ்ணா நீ ER டயக்ராம் பார்த்தது இல்லைல்ல? இல்லை சார். ஸோ இப்போ உள்ள இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட். ஆமா, நம்ம ஒண்ணுமே பண்ணாம அதே செஞ்சோம், ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது கடைசில. இது வந்து ஒன் ஆஃப் த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஓகே சார். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாமா, நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் நம்ம இது வந்து லோட் ஆகிறது ரொம்ப டைம் ஆகும். வராது, இந்த லோட் ஆகிட்டீங்களா, ரொம்ப டைம் எடுக்கும். சரி, இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டா பார்க்கணும், வாங்க வரலாம். சரி கிருஷ்ணா, இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சார், ஒரு சில கேட்டகரி வந்து எதோட எது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டயக்ராமில் இருக்கு. சரி, நல்லா பாரு. See, இதுதான் உன்னுடைய டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா அனாலிசிஸ் உடைய பேஸ். You have to understand this relationship. Yes sir. ரைட்டா? ஒரு டேட்டாவை பார்த்த உடனே உனக்கு சொல்ல தெரியணும். That's why I'm asking you this question. Look closely and let me know what you understand. Yes sir, actually in hospital based பண்ணின ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் அந்த டயக்ராம் இருக்கு. சரி. ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, ரூம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, பேஷண்ட்ஸு, டாக்டர்ஸு, மெடிசின்ஸு. ஸோ இதெல்லாம் மெயினான ஒரு காலம் இல்லை மெயினான ஒரு ஹெட்டிங் மாதிரி. ஸோ அது எப்படி 1-to-1 ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற சார்ட் மாதிரி தான் சார். ஸோ டிபெண்ட் இண்டிபெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. See, first you have to understand what are these things. Yes, a patient. What are these things? Okay. Okay, lada, sollu. What are these things? Okay. Variables, entities. Entities, variables கிடையாது. These are like nouns. உன்னோட டேட்டாவோட nouns தான் entities. Right sir. ஓகேவா? Okay sir. இதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இதை வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் என்னது? என்டிட்டிஸ். ஓகே சார், நான் என்டிட்டிஸ். How do you identify this is an entity or not? இது என்டிட்டியா இல்லைன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஸோ அதை பற்றின டேட்டாஸ்னா சிம்பிளா இட்ஸ் a noun. It's a noun. Okay. Process flow போடுவோம் நாங்கள். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் வந்து ப்ராசஸ் ஃப்ளோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம் ஃப்ளோ சார்ட் போடுவோமா? இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார். ஓகே, ஸோ இதில் பார்த்தேன்னா இந்த மாதிரி பிளாக் வர்றதுக்கெல்லாம் வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிளாக் வச்சுருக்கோம். ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதோ, ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் டெசிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து டெசிஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து சொல்யூஷன் சைடில் வரும். யூ டோன்ட் ஹேவ் டு பாதர் அபவுட் இட். பட் இங்கே உன்னை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இட்ஸ் அ நவுன். நவுன்னா என்னது? some name, place, object. சரியா? இட்ஸ் சம்திங், இட்ஸ் சம் ஆப்ஜெக்ட். ரைட்டா? ட்ரீட்மெண்ட் கூட நவுனில் வராது. ட்ரீட்மெண்ட் கூட ப்ரொசீஜர் தான். சரியா? ஸோ இதுதான் வந்து உன்னுடைய என்டிட்டிஸ். இந்த என்டிட்டிஸ் ஒன்னோட ஒன்று எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இந்த டயக்ராம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நீ சொல்கிற? இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஆப்வியஸ்லி அகல்யா இதை பார்த்துட்டு தான் சொன்னாங்க. இந்த டேட்டா எங்கேருந்து வந்துச்சுன்னு நீ நினைக்கிற? Where do you think this data came from? What do you see in this data?
சார் பர்டிகுலர் என்டிட்டியோட எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அதெல்லாம் தனியாக குரூப் ஆயிருக்கு. அண்ட் ஒரு என்டிட்டியோட இன்னொரு என்டிட்டி எது வந்து டிபெண்டாக இருக்கோ அந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்லாம் கனெக்டாக இருக்கு. டிபெண்டன்ட் என்டிட்டிஸ் கனெக்டாக இருக்கு. இந்த ஷீட்டை பார்த்தா உன்னால என்டிட்டி ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியுமா? டைரெக்டாக சொல்ல முடியாது சார். ஆல்ரெடி என் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது கஷ்டம். அதெல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலே சொல்லலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு லுக் இன்டு இட். See, இந்த மாதிரி ஒரு ஷீட்டை தான் நீ வந்து உன்னுடைய டேப்லோக்கோ பவர் பிஐக்கோ ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ண உடனே இட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட் யூ திஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ரைட்டா? திஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி என்டிட்டி ரிலேஷன் நீங்கள் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போடுற அளவுக்கு இல்லாட்டாலும் அதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் அஸ் ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங். ஓகே, இந்த ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. டேக் திஸ் செக்ஷன் அலோன். இதில் which one is the primary key? Forget about everything. இந்த மெடிசன் செக்ஷனில் எது பிரைமரி கீ? கோட் தான். ஷூரா? ரைஸ் ஆமா, கோட் தான் யூனிக்கா இருக்கும் ஒவ்வொரு மெடிசனுக்கும். ஓகேவா? சரி, forget about this. இதுக்கு இந்த செக்ஷனுக்கு இதுலயும் ரூம் டைப், ரூம் ஐடி வந்து see you have to be correct. ஐடி தான் சரி யூனிக். ஐடி தப்பா சொன்னா என்ன கடிக்க போறாங்க, தைரியமா சொல்லுங்க. சரியா? ஓகே. இதுல எம்ப்ளாயியோட கேட்டகரிக்கு வாங்க. இதுல எது யூனிக் ஐடி? இமெயில் அட்ரஸ். நோ, எம்ப்ளாயி ஐடி இல்லையா சார் இதுல? ஓகே, வேற இஐடி, எம்ப்ளாயி ஐடி. ஐடி இதெல்லாம் யூனிக். ரைட்டா? கான்டாக்ட் நம்பர் இஸ் ஆல்சோ யூனிக். என்ஐடினா என்னன்னு தெரியல. என்ஐடினா அது ஏதாச்சும் இருப்பாங்க. see என்ன சொல்றது, sometimes you won't understand these இது. ஸோ என்ன செக் பண்ணி பார்க்கலாம், வாட் இஸ் என்ஐடி இன் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவ்வளோதான். தெரியலன்னா நம்ம இடத்துல போய் தெரிவிக்க வேண்டியதுதான். ஐடி பேட்சஸ் நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதான் நிக்கியூக்கு ஏதாவது ஐடி வச்சுருப்பாங்களா இருக்கும். ஷுவர் தெரில. ஓகே, forget about that. சரியா? ஸோ திஸ் இஸ் த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். பேசிக்காக இஃப் யூ ஆர் ரியலி குட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா இதை பார்த்த உடனே உன்னால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போட முடியணும். ஷால் வி ட்ரை தட் அஸ் an exercise? சரியா? let's give it a try. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்குது, தீஸ் ஆர் த காலம்ஸ் யூ ஹேவ். ரைட்? இதுதான் உங்களுக்கு கூடிய காலம்ஸ். இதில் வந்து யூ ஆர் கோயிங் டு create the entity relationship diagram. So see, the name suggests it is what is ipo sollu நம்ம அது பர்மனன்ட் சொல்லு. what is data? entity. what is data? data na entity va? Yes sir. entity is something like information. Yeah, data always surrounded by the entity. மறுபடியும் data na information சொல்லிட்டு வரீங்க பாரு. இல்ல சார், வாட் இஸ் சரி ஓகே, இப்போ என்டிட்டி சொல்லிட்டேன். வாட் இஸ் திஸ்? இதுதான், this is the representation of your data, right? This diagram is the representation of your data, right? Correct? Yes sir. What is this mentioning? What is the name saying? What is this name? ER diagram. இங்கிலீஷ்ல வாசிக்க சொல்லுங்க. entity relationship diagram for hospital. சரி, entity relationship அப்படின்னா என்ன அர்த்தம்? how ஒரு entity இன்னொரு entity connect ஆயிருக்கு.
நல்லா சொன்ன, தெளிவாக சொல்லுங்க ஒரு தடவை. ஸோ ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ரிலேட் ஆகிருக்கு, அதுதான் டேட்டா. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் டேட்டா. உங்களுடைய இந்த இதை எடுத்துக்கோங்க, நேற்று நான் சொன்னது அதுதான், சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் எடுத்துக்கோங்க. இதில் எதெல்லாம் என்டிட்டி, வாட் எதெல்லாம் என்டிட்டி? சார் இதில் கஸ்டமர் don't go into the data, don't go into the column. சொல்லு, நீ சொல்லு, கரெக்டா சொன்ன. கஸ்டமரும் ஜெனரலா சார் கஸ்டமர்ன்றது ஒரு என்டிட்டி, அதை சுற்றி கஸ்டமர் ஐடி வரும், கஸ்டமரோட அந்த ஷிப்மெண்ட் டீடைல்ஸ் வரும். இன்னொரு என்டிட்டி அது அடுத்து வந்து ப்ராடக்ட். அவ்வளோதான். ப்ராடக்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்கள் டிரான்சாக்ஷன். எஸ் சார். சரியா? டோன்ட் கோ இன்டு திஸ். அதுக்கெல்லாம் நம்ம போகலாம். டேட்டா மாடல், see, like I said, it's not that complicated. The only thing is you have to take a few steps back, understand the whole picture. ரைட்டா? ஸோ அதனால தான் நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு காலம்ஸ் போடும்போது ஐ ஆஸ்க்ட் யூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் குவாலிட்டேட்டிவ், வாட் இஸ் குவான்டிடேட்டிவ், எது தேவை எது தேவை இல்லைன்னு சொல்லிட்டோம். What is the use of this entity relationship diagram? Why the machine is generating this image? கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லோ பவியோ போயிருந்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் பார்த்துக்கோங்க. What is the use of this? Why the machine is generating this? சார் ஒரு ரிலேஷனுக்காக தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லைன் சார்ட் போடுறேன் அப்படின்னாலுமே நான் டைரெக்டாக போய் வேறு என்டிட்டியோட ஒரு பேஷண்ட் ஐடி கொண்டு போய் நான் வந்து மெடிசனோட குவான்டிட்டியோட ரிலேஷன் டயக்ராம் போட முடியாது. எப்படி உனக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போது உனக்கு தெரியும் எந்த பேஷண்ட்டுக்குள்ளே எப்படி கண்டுபிடிப்பா? மாடலிங்ல இருக்க மாதிரி தான் நம்ம டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதும்போது அப்படிதான் சார் எழுதணும். அந்த மாடல் எழுதும்போது டேட்டா அனலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதும்போது நீங்க ரிலேஷன் மேக் பண்ணும்போது இந்த இந்த இது எடுத்துக்கோ. அது புரியுதுமா? அது ஏன் எழுதுறீங்க? ஓகே, டெல் மீ what you write in DAC. என்ன கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணனும், என்ன சொல்லுங்க. எங்க ஓகே, forget about everything. Tell me a few things, few calculations you performed. மோஸ்ட்லி அந்த அக்ரிகேஷன் அந்த இதெல்லாம் அந்த ஓகே அக்ரிகேஷன் மெஷர் கண்டுபிடிக்கும்போது ஆவரேஜ் அதெல்லாம் கண்டுபிடிக்கும்போது அந்த டேட்டா மாடல்ல எப்படி இருக்கோ அதை வச்சு தான் சார் அது உள்ள ரிப்போர்ட் ஜெனரேட் ரன் ஆகி கொடுக்கும். அது ஆன் லைவ்ல தான் ரன் ஆகும் அந்த மெஷர். What do you aggregate? Just count of that value or அது இன்பில்டா அந்த ஃபீச்சர் இருக்கும், அதை வச்சு நம்ம அக்ரிகேட் பண்ணி கொடுப்போம். அது அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணும். அந்த மாடல்ல வச்சு ரெஃபரன்ஸ் அந்த ஐடி எப்படி கனெக்ட் ஆயிருக்கோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதான் சார் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ சிம்பிளாக என்னன்னா ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி லேட் ஆகுறது எப்படி லேட் ஆகுது? ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் வழியா. ஓகே ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் வந்து அந்த என்டிட்டியோட ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆர்டரை எடுத்துக்கோங்க. இட்ஸ் கம் ஹியர். இதில் இந்த ஆர்டர் ஐடி இருக்கு இல்லையா, ஐடி நார்மலி வில் பி கிவன் ஒன்லி டு அ என்டிட்டி. ஆர்டர் அப்படிங்கிறது இஸ் இட் என்டிட்டி? Yes. No. Order is a noun. Product ID. Order is a noun. ஆர்டருக்கு டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, யார் வாங்கினா, யார் விற்றா, எங்கே வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க, எவ்வளோ வாங்கினீங்க, எப்படி கொடுத்தீங்க, எவ்வளோ காசு, எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம். தட் ஆர்டர் இஸ் அகெயின் அ நவுன். ஸோ எதுக்கெல்லாம் நீ ஐடி வைக்கிறியோ அதெல்லாம் வந்து உனக்கு என்டிட்டி தான். டிரான்சாக்ஷன் ஐடி, வித்ட்ராயல் அதுவுமே ஒரு யூனிக் தான். ஆனால் அதில் வந்து யூ வில் ஹவ் என்டிட்டிஸ் அசோசியேட்டட் டு இட். கஸ்டமர் டீட்டெயில்ஸில் உனக்கு வந்து ஆர்டர் வராது. கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கும்போது டைமென்ஷன் டேபிளில் உனக்கு ஆர்டர்ஸ் வராது. பட் ஃபேக்ட் டேபிளில் உனக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வரும், கஸ்டமர் ஐடி வரும், ஓகே, ப்ராடக்ட் ஐடி வரும்,
பட் நீ ப்ராடக்ட்டுக்குள்ளே மட்டும் போனால் உனக்கு அங்கே ஆர்டர் ஐடி இருக்காது. அன்லஸ் until we specifically bring it in. ஆர்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் these other entities makes more sense. லைக் டிரான்சாக்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மெயின் டேட்டா பொறுத்த வரைக்கும் அதர் என்டிட்டி டேட்டா டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். இப்போ கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும், நேம், ஏஜ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். கடைசியாக ஒரு காலம் போட்டு அதில் நிறைய ஆர்டர் ஐடியா போட்டிருக்கேன்னு வை. வில் தேட் ஆர்டர் ஐடி மேக் எனி சென்ஸ்? ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸோட பாயிண்டில் நோ. சரியா? அதுவே ஒரு ஆர்டர் ஐடி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ப்ராடக்ட் ஐடி எடுத்துக்கோங்க. ரைட்டா? ப்ராடக்ட் ஐடி வேண்டாம், ஒரு ஆர்டர் ஐடி எடுத்துக்கோங்க. அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒரே ஆர்டரில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் போகும், ஆனால் ஒரு கஸ்டமர் ஒன்றா தான் இருப்பார். மேக் சென்ஸ், ரைட்? This is how the relationship works. This is how you have to understand your data. Bring it down. சரியா? நேராக போன உடனே உள்ளே பாயாதீங்க, ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டேட்டா. இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும், ஓகே தீஸ் ஆர் மை, இதெல்லாம் என்னுடைய இது. லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் த கஸ்டமர், and then you have to have the product, and then you have to have the order, right? இந்த காலம்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி முதல்ல வந்தது, ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் ஐடி. நாம் விஷுவலைசேஷன் பண்ணும்போது ரெண்டுமே தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டோம். கஸ்டமர் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடி தேவையில்லைன்னு சொல்லி தூர போட்டோம். பட் விஷுவலைசேஷனில் அது தேவை. லெட்ஸ் கம் டு தட் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆர்டர், கஸ்டமர் டீட்டெயில்ஸு, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு. ஆர்டருக்கு வேறு என்ன அட்ரிபியூட் இருக்குது? டேட்டு. ஓகே, அடுத்து வந்து ஷிப் டேட்டு. ஷிப் மோடும் சரி, ஓகே. அடுத்தது மோடு. வேறு செக்மெண்ட் வந்து ப்ராடக்ட்டுக்குள்ளே வரும். செக்மெண்ட் சப் கேட்டகரி. சரியா? செக்மெண்ட்டுக்குள்ளே தான் சப் கேட்டகரி வரும். கேட்டகரி சப் கேட்டகரி இருந்தது. செக்மெண்ட் கேட்டகரி, கேட்டகரிக்குள்ள சப் கேட்டகரி. am I right? எஸ் சார். செக்மெண்ட் கேட்டகரி, அதுக்குள்ள சப் கேட்டகரி. சரியா? வேறு என்ன வரும் கஸ்டமரில்? சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, கண்ட்ரி, ரீஜன், போஸ்டல் கோட். ஸ்டேட்டு, சிட்டி, ரீஜியன், போஸ்டல் கோடு, இதெல்லாம் இங்கே இருக்கும். ரைட்டா? இந்த ஆர்டருக்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டு, சேல்ஸ். திஸ் இஸ் யுவர் எக்விட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். நான் வரைஞ்சது என்ன மொக்கையாக வரைஞ்சதுக்கு அது நீட்டாக கலர் அடித்து உங்களுக்கு வந்து இதாக போட்டு கொடுத்துரும். ஸோ உங்களுடைய ஷீட் டேட்டாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இப்படி தான் வந்து என்னுடைய டேட்டா அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஒன்லி வென் யூ நோ திஸ் you will be able to visualize. ரைட்டா? ஸோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சார்ட்டிங். சும்மா சார்ட் போடுறது கிடையாது. இங்கே பாருங்க எத்தனை டைப் ஆஃப் சார்ட் இருக்குன்னு. டைப் ஆஃப் சார்ட்ஸ் இது என்ன தான் லோட் ஆகாது. ஸோ there are like you see there are like n number of charts. What are these charts? What kind of data you are supposed to use on these charts? Okay, இதெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க?
this can happen only when you understand this டேட்டா மாடலிங் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுடைய டேட்டாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்த உடனே, ஸோ நேற்று வந்து நானும் இதே எக்ஸல் ஷீட்டில் தான் எடுத்தேன், ரைட்? நம்ம டேட்டா வந்து குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவாக உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இட் வில் சேஞ்ச் சப்ஜெக்டிவ். This quantity can also be qualitative. You can group your data based on this quantity. Let us say there is only sales of one particular product which is given to you for analysis. இல்லை ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு கொடுக்குறாங்க, மெடிக்கல் ரெக்கார்டில் வந்து ஒரு 1 million பேஷண்ட்ஸோட ரெக்கார்டு இருக்குது, எல்லாருக்குமே ஒரே ட்ரக் அட்மினிஸ்ட் பண்ணியிருக்காங்க வேரியஸ் குவான்டிட்டியில். யூ ஜஸ்ட் குரூப் தம் அண்ட் proceed with your analysis, right? ஓகே, இப்போ இன்சுலின் அப்படின்னா இன்சுலின் வந்து எத்தனை எம்ஜி கொடுத்துருக்கோம், சிலருக்கு வந்து 10 mg கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு 50 mg கொடுத்துருப்பாங்க. ஸோ how will you categorize them? High dosage, medium dosage, low dosage, 10, 20, high, low, high, low. So that gives you more influence. High dosage means there is a high diabetic condition which is getting managed. Low diabetic na pre-diabetic condition இருக்கும், low insulin na pre-diabetic condition அல்லது early stage diabetes இருக்கும். ஆமா. Okay, high diabetes na அதோட associated diseases உங்களுக்கு வரும். Yes. That's how you progress. But only when you understand this relationship. How are you understanding this? So நாம இப்போ எடுத்துக்கிட்டது வந்து இன்சுலின் கேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேஷண்ட் இன்சுலின், how are we bringing these associated diseases over here? BP ஆகட்டும், kidney failure, இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வரோம்? Only when you understand this relationship. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த ஷீட்டை பார்த்த உடனே யூ ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் டு திஸ் கன்க்ளூஷன். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் என்னோடது இருக்குன்னு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் நாம் மேனுவலாக போடுறதுக்கு பதிலாக த சிஸ்டம் இஸ் டூயிங் இட் ஃபார் யூ. இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட் தான் இருந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு டேட்டா சோர்ஸ் இருந்திருக்கும், அந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து டேட்டா இப்படி வருது. அண்ட் திஸ் ER டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். என் வேலைன்னா என் வேலையில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து தெளிவாக தெரியணும், இதெல்லாம் மாஸ்டர் டேட்டா, அதெல்லாம் டிரான்சாக்ஷன் டேட்டா, இந்த டிரான்சாக்ஷன் டேட்டாவை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறேன், மாஸ்டர் டேட்டா இப்படி தான் வரப்போகுது, இந்த ஆட்ரிபியூட்ஸ் எனக்கு மாஸ்டர் டேட்டாவில் இருந்தால் தான் என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி எனக்கு வந்து தெளிவாக தெரியணும். Only when I know clearly I'll be able to understand or I'll be able to என்ன சொல்கிறது design my solution better. இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இதை வந்து சிஸ்டம் போட்டு கொடுத்தது, நம்மள நிறைய பேர் இதை ஒழுங்காக வாசிக்கிறது கூட கிடையாது. Right? You know there is something called entity relationship diagram. You don't even bother to read it because it is not going to impact you directly in your work. ஆனா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த ஜெனரேட் பண்ணும்போது ஸ்லோனஸ், அந்த ரிப்போர்ட் ஒழுங்கா வராதெல்லாம் இதுல தான் சார் வருது. இது தப்பா நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டோம், 1 to 1 கொடுக்காம 1 to many பின்னாடி தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆகுது. ஆனா நமக்கு அது என்னன்னு தெரியல இல்ல, because you are not looking at the problem on a whole. There is something called tunnel vision. குதிரை பார்த்துருக்கீங்களா? குதிரை ஓடும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு ரேஸ் ஹார்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் அது. ஒரு ரேஸ் ஹார்ஸ் ஓடுதில்ல, ரொம்ப முக்கியமான ஒரு இது அதில் பண்ணுவாங்க. என்ன சொல்லு? Have you seen a race horse? குதிரை ரேசஸ். யா, பாத்துக்கோ சார். சரி, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே ஃபோக்கஸ்ல அது மாதிரி சொல்றீங்க சார். அது வந்து அந்த குதிரைக்கு வந்து சுற்றி என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியாது, தெரியாது. அதோட எண்ட் கோல் தான் தெரியும், வேகமாக ஓடணுன்றதான் தெரியும். ரைட்டா? ஜாக்கி மேலே இருக்கக்கூடிய ஜாக்கி சொல்கிறது தான், ஒரு ஜாக்கிட்ட ஒரு கமாண்ட் வந்தால் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். தட்ஸ் டனல் விஷன். இட் டசன்ட் see what's happening around, சுற்றி என்ன நடக்குதுன்றலாம் தெரியாது. ரைட்டா? ஸோ வந்து மற்ற மிருகங்களுக்குலாம் அவ்வளோ ஃபோக்கஸ் கிடையாது. The tunnel vision is important in some scenarios. இப்போ if you are an athlete, you are focusing on ஒரு ஒலிம்பிக் போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா your focus should be on that
பட் அந்த கேமில் டனல் விஷன் இருக்கக்கூடாது. உங்களோட லைஃப்பில் டனல் விஷன் இருக்கணும். என்னோட இது ஒலிம்பிக்ஸ் போகணும், அது டனல் விஷன் ஃபைன். பட் அந்த கேம்லேயே நான் வந்து இதை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டனல் விஷனில் போகக்கூடாது. யூ ஷுட் பி open to everything. You should understand how others doing, how does, why is that, how can it be broken. So இது வந்து எனக்கு காட்ட அந்த பர்சன் நேம் ஞாபகம் இல்லை. கெனானோடைய பிக்சர், அந்த கேனோட கேமரா வந்தப்போ ஹி வாஸ் இந்த ட்ரிபிள் ஜம்ப் பண்ணுவாங்கல்ல அந்த அத்லெட், ஹி மேட் அ வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் எப்படி ஜம்ப் பண்ணுறாருன்றத அந்த கேமராவில் வேகமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த இதை ட்ரான்ஸ்லேஷனை பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹி ப்ராக்டிஸ்ட். ஸோ அவர் அந்த இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன இருந்ததுன்னா, அந்த கேமரா இஸ் ஆல்வேஸ் பிளரி. இவர் ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, அவர் அந்த கேமராவில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ நிக்கான் ஆல்சோ என்ஹான்ஸ்ட் இட்ஸ் அந்த ஷட்டர் ஸ்பீடெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டாக ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி நீ காலை வச்சேன்னா இட்ஸ் கிவிங் யூ மோர் மொமெண்டம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டுக். The same is done in everywhere. Formula race ஆகட்டும், F1 races ஆகட்டும். The point is getting tunnel vision is fine, but you should know where you are getting it. சரியா? உங்கள் ஃபோக்கஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுன்றது ஃபோக்கஸாக இருந்தால் that is fine. டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா that you should be able to understand the data on whole. Take a couple of steps back. Look at your data, understand what is there. இந்த ER டயக்ராம்ஸ் எல்லாம் லைக் என்ன சொல்கிறது, காலங்காலமாக நம்ம இதில் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் யூட் ஹவ் யூஸ்ட் Tableau or Power BI, right? Sir, Tableau I used, sir, but ER diagram la use பண்ணல sir. Tableau import பண்ணிட்டு I'll go with sir. நீங்க Power BI யா? Power BI ஆனா நாங்க டேட்டா மேனேஜ்மென்ட் சிஸ்டம் Postgres படிக்கிறோம் சார். அதுல ER டயக்ராம் வரும். அதுல நீங்க எழுதும்போது க்ளீனிங் பண்ணும்போது ட்ரான்ஸ்லேஷன் டேட்டா Postgres ER டயக்ராம் கொடுக்குதா? ஏன் கொடுக்குது? ஓகே, நீ forget about the data science. Postgres is a database management system, DBMS. It is not a data analysis. Why is that giving you the ER diagram? அதுதான் அந்த ஹோல் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், கனெக்ஷன், என்டிட்டி எப்படி லேட் நாட் டேபிளோட ஸ்ட்ரக்சர், உங்களோட என்டையர் சொல்யூஷனோட ஸ்ட்ரக்சர் அது. ஆமா, ஃபுல்லாவே அந்த மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, டிசைனா இருக்குன்றது அதை பத்தி தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ டேட்டா நீங்கள் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தோன்னே, ஸோ லெட் அஸ் டூ இட் அஸ் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ டேக் சம் அதர் என்ன சொல்கிறது, சம் அதர் எக்ஸல். லெட் அஸ் சே சிபான்லே வந்து get data set னு ஒன்று இருக்குமே, இன்பில்ட்டா இருக்கு சார் டேட்டா. அது என்ன கமாண்டு? get data தான் நினைக்கிறேன். get data set names. data set அதுலயே நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து சிபான்ல பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. pick a couple of them. okay, let us say brain networks. இது உங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. load data sets. okay, DF2 கொடுத்துருங்க. சரியா? ஸோ யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ். வேண்டாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இந்த டாக்ஸிலாம் சின்னதாக இருக்குது சார். டைட்டானிக் உங்களுக்கு ஈஸியாக. டைட்டானிக் சரியா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டைட்டானிக் டேட்டா செட்டுக்கு எனக்கு ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போட்டு you guys have to send to me in WhatsApp. You can use a pen and paper, you can use a computer, you can do a flow chart, I don't care. ஓகே, இப்போ நான் போட்ட மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போடலாம். அல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் உட்காந்து டப்பா ரவுண்டெல்லாம் போட்டு அனுப்புனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, see, this is the exercise which is given for your betterment. I am not going to come and police you. ரைட்டா? நீங்கள் பார்த்து எழுதுறீங்களா, காப்பி அடிக்கிறீங்களா, நெட்டில் I am not going to bother that. okay, if you feel like it's you are doing it, do it. சரியா? இதில் வந்து உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் இருக்குது?
ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிசைன் இந்த ப்ரோக்ராமிங் எழுதுவாங்கல கோட் அதை வச்சு தானே சரி சிஸ்டம் டிசைன் பண்ணுவீங்க. எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னோடனே யாரோ டெவலப்பர் அப்படி தான் டேரெக்டாக போவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஐ டெல் யூ த ஸ்டெப்ஸ். ரெக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இட் கோஸ் டு ப்ரீ சேல்ஸ் டீம், இல்லை ஆக்சுவலி இட் கோஸ் டு சேல்ஸ் டீம். இந்த சேல்ஸ் டீமோட வேலை என்னென்னா கஸ்டமர் வந்து காசு வாங்குறது. சரியா? சில கஸ்டமர் வந்து அப்படிலாம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படிமா. தென் இட் கோஸ் டு ப்ரீ சேல்ஸ் டீம். இவங்க தான் வந்து அவங்ககிட்ட உட்காந்து சரி உன் ரெக்குவயர்மெண்ட் சொல்கிறாங்க ஆசா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்டு ரைட்டா அவங்க வந்து அவனை ஒரு லெவலுக்கு பாலிஷ் பண்ணிடுவாங்க. பாலிஷ் பண்ணிவிட்டு கமர்ஷியல்ஸ் நடக்கும். ரைட்டா? கமர்ஷியல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் அனாலிசிஸ், பிஏ. சரியா? இந்த பிஏ என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்லாக சொல்லு அப்படின்னு சொல்லி கதையாக கேட்பாங்க. கேட்டுட்டு நேராக டெவலப்பர்கிட்ட போய் இதுதான்ப்பா அவன் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெவலப்பர் அவன்கிட்ட சொல்லும்போது அவனுக்கு ஒரு செட் ஆஃப் டவுட்ஸ் இருக்கும். நீ கேட்டதெல்லாம் சரி, எனக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ பிஏ வந்து அகெயின் கோஸ் பேக் டு கஸ்டமர். தே வில் சே ஓகே இதெல்லாம் டெவலப்பரோட டவுட்டு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லி. ஸோ திஸ் இஸ் அ பேக் அண்ட் ஃபோர்த் ஆப்ரேஷன். இஃப் யூ ஆர் அ டேம் குட் பிஏ, இந்த பேக் அண்ட் ஃபோர்த் ஆப்ரேஷன் won't happen for long. சரியா? Sometimes, but it depends on your project complexity. Sometimes your project will be too complicated. You will have to do BA activity for like a month or two. சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்தால் 1 or 2 calls-லே you will be able to finish it. சரியா? BA முடிஞ்சதுக்கப்புறம் then there's documentation phase where the BA will write a detailed documentation. That's where the HLD and LLD comes into play. இதுக்கப்புறமா then it goes for the developer. Then the developer creates the technical document. அங்கே வந்து சீனியர் டெவ் டு ஜூனியர் டெவ் போகிறதா இருந்தால் அந்த கேட்டிக்காக they will create a technical document internally. And the technical document is nothing but the code, the blueprint of that entire project. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து சரி ஓகே அந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அதை தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீம் பண்ணும். அதுதான் அந்த டெவலப்மெண்ட் டீம். கோட் அடிக்கிறாங்கன்றது அவங்க கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை பேர் வேலை பார்க்கணும். Entity relationship design happens normally on BA, business analysis. Okay, a solution architect. Solution architect someone, the solution architect will be the one who will be saying okay இந்த மாதிரி ரிலேட் பண்ணு, இந்த என்டிட்டி இந்த மாதிரி ரிலேட் பண்ணு, and this how it is அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளோவை டிசைன் பண்ணக்கூடியது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான். டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் டெவலப்பர்ஸோட ரோல். நீங்கள் கேட்ட என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து பிஏ உடைய இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிஏஸ் ஒன் பி டெக்னிக்கல், அவங்களுக்கு இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப்லாம் போட தெரியாது. அதனால தான் வந்து there will be 2 roles. there is normal BA and there is technical BA. ஸோ இப்போ இன்னைக்கு கம்பெனிஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கல் பிஏ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் தனியாக இருக்கும். அவங்க வேலையே வந்து இங்கிட்ட கேள்வி இங்கிலீஷ் மட்டும் பேச தெரிஞ்சால் யூ வில் பிகம் a business analyst. அப்படி தான் இருந்தது முன்னாடி. ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டொமைன். பிஏலே கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கல் பிஏ, இது இன்சூரன்ஸ் பிஏ அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட், மெடிக்கல் பிஸ்னஸ் அனலிஸ்ட், இது பேங்கிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரைட்? அதுக்கப்புறம் தட் கேம் த டெக்னிக்கல் பிஏ. என்ன பிரச்சனை ஆச்சுன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்ம இந்த வடிவேல் ஜோக் ஒன்றுல கஸ்டமர் அங்கே வந்து பக்கமாக இது ஊத்தப்பத்துக்கு இது சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இல்லை, this happens. There is this thing called communication depreciation. Okay, YouTubeல there are a lot of videos. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, the experience you will get, I'll show you. Okay. Communication depreciation. அது ஜோக்கா இருக்குன்னு சார். டெவலப்பர் ஃபர்ஸ்ட் பிஏ ஒன்னு வரைவாங்க, கஸ்டமர் பிஏ இத பாரு. சோ இது இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் வரும். இது பாரு என்ன நடக்குதுங்கறத பாருங்க. சார் அதே மாதிரி ஆக்ஷன் அப்படிதான் சார்.
கிளாஸ்ல ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க, பாஸ் ஆக பாஸ் ஆக பாஸ் ஆக ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட வரும்போது வேற ஆக்ஷனே மாறிடும். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் டிப்ரிஷியேஷன் அப்படி இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஜோக் மாதிரி தெரியும், பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஏன்னா த மோர் லேயர் ஆஃப் கம்யூனிகேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் பாருங்க. You see the because more assumptions that pours in, the communication gets changed. So அவ்வளவுதான். அப்படியே மாத்திட்டாருன்றது இப்போ உனக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரியுதுல்ல. When it comes into the business process, right, you won't even be able to quantify this. யாரும் ப்ளேம் பண்ண முடியாது. So you can't, no one will know. அது கிராஜுவலா அது அந்த ஒரு இது நடக்கும். இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப சின்ன ஒரு demonstration. If you are doing like 100 or 200 people, yes, you can visually see the communication depreciating. And அதனால தான் நம்ம டேட்டா சோர்ஸ், கிருஷ்ணாக்கு தெரியும், நம்ம டேட்டா சோர்ஸ் பற்றி பேசணும்ல கிருஷ்ணா. டேட்டா கலெக்ஷன், டேட்டா சோர்ஸ், பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் பற்றி பேசும்போது பிரைமரி சோர்ஸ்ல வந்து பயாஸ் பற்றி பேசணுமா? இப்போ நான் வந்து ஒரு டேட்டா சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் டேட்டா கலெக்ட் பண்ண என்னோட பிரைமரி டேட்டா. இஃப் ஐ எம் பயாஸ் டுவர்ட்ஸ் அ திங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் போல் பற்றி நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறேன், ஐ எம் பயாஸ் டுவர்ட்ஸ் அ பார்ட்டி ஏ, ரைட்டா? எனக்கு வந்து பார்ட்டி ஏ தான் ஃபேவரட் பார்ட்டி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மை டேட்டா வில் பி பயாஸ் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் பார்ட்டி. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பர் இதோட வேலை. அண்ட் திஸ் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் டேட்டா வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ த டேட்டா ஒர்க்ஸ் பெட்டர் ஆஸ் மச் அஸ் த ஹியூமன் கிவ்ஸ் இட் த இன்புட், ரைட்டா? நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு ஃப்ளோ வந்து எப்போ வரும் அப்படின்னா, ஒன்லி when you understand the data. நீ எக்ஸலை பார்த்த உடனே சொல்ல தெரியணும். அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தாலும் இல்லையா? ஸோ லைக் அந்த என்டிட்டியை பார்த்த உடனே தெரியணும், டே உனக்கு வந்து சுகர் வந்து ஜெனட்டிக் தான் அதிகமாக உனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்றத யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ இல்லைன்னா இப்போ யூ ஆர் சேயிங் ஐ எம் ராங், ப்ரூவ் மீ ஐ எம் ராங். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. யூ see that domain when someone is called as domain expertise, உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்லாம் வந்து எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் செட் பண்ணுவாங்க. வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கிருஷ்ணா? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் மணி ரீகால் பண்ணும் சார். பாருங்க, ஆல்பா சார் பை டிஃபால்ட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிஃபால்ட். அகைன் நான் வந்து சொல்றது தான். ஓகே, ஐ கேன் டீச் யூ, ஐ கான்ட் police you to practice, ரைட்டா? ஐ கேன் மை என்ன சொல்கிறேன், நான் வந்து ஐ வில் give you all the concepts, I will give you all the details, but you have to go and practice on your own. I can't make you an expert. I can show you where you can go and learn what happens, how it works, அப்படிங்கிறத I can tell you, because that's what I've been doing for past 10 years. But I can't come and police you saying படிச்சியா இல்லையா அப்படின்றத நம்மளால் வந்து தேடி பார்க்க முடியாது. ஓகே, that's your job. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இதெல்லாம் வந்து that is fit by subject matter expertise. இந்த எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, ப்ரீவியஸாக டேட்டா சயின்டிஸ்டாக இருந்திருப்பாங்க. அல்ல நீங்கள் எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஒரு எஸ்எம்இன்னு சொன்னால் இப்போ வந்து ஒருத்தர் டெவலப்பராக இருந்திருப்பார், தென் ஹி வுட் ஹவ் மூவ்ட் இன்டு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கலை எடுத்து அந்த வெர்டிக்கலில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் எஸ்எம்இனா இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் தூக்கத்தில் அவனை சட்டால்னு அடித்து எழுப்பி கேட்டிங்கனாலும் அவன் சொல்லுவான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ வரும். அதெல்லாம் கிடையாது, அந்த டொமைனை பற்றி அவனுக்கு ஃபுல்லாக தெரியும். You can be in insurance domain for 25 years and you can know crap. You can be in the insurance domain for 2 years and you can know top to bottom on insurance. Okay.
ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் நாட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் வாட் த நாலேஜ் யூ ஹேவ். ஓகே. அதனால தான் இன்றைக்கி வந்து இடையில வந்து there was this கான்செப்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிசிஎஸ்லாம் டெவலப்பர்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் வந்து பேங்கிங் டொமைனில் இருக்கேன், நான் இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கேன். பிபிஎஸ்ல இருக்கும். Do you know what BPS is? BPO. BPO-னா அந்த சர்வீஸ் சென்டர் மாதிரி. கால் சென்டர். பிபிஎஸ்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ். அது வந்து அந்த இதில் உங்களுக்கு இருக்கும், அந்த சர்வீசஸ் டொமைனில். இது வந்து இன்சூரன்ஸோடது, பேங்கிங்கோடது, ஃபைனான்ஸோடது, மெடிக்கல் ரிலேட்டட். ஸோ வாட் இஸ் அண்டர்ஸ்டுட் இஸ் ஐ ஒர்க் இன் மெடிக்கல் டொமைன். நான் முன்னாடிலாம் வந்து டெவலப்பராக ஒர்க் பண்ணேன், சி ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணேன்னு சொல்லுவாங்க, பைத்தான். இப்போ வந்து உங்களோட ரெஸ்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, I worked as a data scientist in medical domain. I worked as a data scientist in manufacturing domain, in telecommunication domain. So that domain also makes or adds more value to yours. Okay, sir. அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டொமைன் மெடிக்கலுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் when you go for a real interview, it will be like you are working in medical domain, you are working in manufacturing. So கிருஷ்ணா எடுத்துவாங்க, அவன் மேனுஃபேக்சரிங் டொமைனில் ஒர்க் பண்ணுறான். You are working in the medical domain. Medical domain. What you guys don't even know, இப்போ நான் சொல்கிற வரைக்கும் you guys didn't even realize that. சார் டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வந்து அதுல போய் பண்ணும்போது தேவைப்படுது சார். ஒவ்வொரு வேரியபிள் இல்லை, நீங்கள் மெடிக்கல் டொமைனில் தான் ஒர்க் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. கிருஷ்ணா வந்து மேனுஃபேக்சரிங் டொமைனில் தான் இருக்கேன். See, இது வந்து என்ன சொல்கிறது, these are like associated information. The more associated information you have, the more என்ன சொல்கிறது, உங்களோட ரெஸ்யூம் வந்து இப்போ எல்லாமே வெர்டிக்கல் ஆகிடுச்சு பாஸ். இப்போ எவ்ரிதிங் ஹஸ் பிகம் வெர்டிகலைஸ்ட். மேனுஃபேக்சரிங்லேயே they are saying manufacturing logistic. முன்னாடி லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் as a whole. இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக் தனியாக வந்துச்சு, மேனுஃபேக்சர் வேர் ஹவுசிங் தனியாக வந்துச்சு, மெடிக்கல் வேர் ஹவுசிங் தனியாக வந்துச்சு, மெடிக்கல் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ இது ஃபுட் அண்ட் பெவரேஜ் லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் சிம்பிள் ஒரு இது, ரைட்? இன்றைக்கி வந்து 3PL 4PL 5PLன்னு லைக் வேர்ல்ட் இஸ் கோயிங் வே பியாண்ட். யூ டேக் லாஜிஸ்டிக்ஸ் லைக், சரி ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்கல்ல, 30% ஆஃப் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறான்ல, 100 ரூபா ப்ராடக்ட் வந்து அவன் 30% ஆஃப் கொடுத்து 70 rupees கொடுக்குறான்ல, வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட்? மேபி அவனுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கலாம். இல்ல லெட் அஸ் சே அந்த ப்ராடக்ட் இன்னும் 6 மாசம் எக்ஸ்பைரி இருக்கு. மேபி அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் கம்மியா இருக்கலாம், பூஸ்ட் அப் பண்றதுக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். Why would I give you 30% offer just to sell that product while I have 6 months? சார் ட்ரையிங் வேல்யூ ஒன்று இருக்கும் இல்லையா சார்? அது ஆக்சுவலா வந்து அது ஒரு ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க சார். 3 வாங்கினா 2 வாங்கினா அப்படி கொடுப்பாங்க. இல்லையே, ஒரு ப்ராடக்ட்டுக்கே 30% ஆஃபர் கொடுப்பாங்களே, பை ஒன் கெட் ஒன்லாம் கொடுத்துடுவாங்க. ஓகே, மேபி அந்த ஸ்டோரேஜ், அந்த லாஜிஸ்டிக், அந்த இங்கே வந்து சார் விண்டர்ல விற்கிற ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி அட்ரு விட்டு வரைக்கும் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வேர் ஹவுஸ் அந்த காசுலாம் பார்க்கறதுக்கு பதிலாக அதை வந்து கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இது பின்னாடி இருக்க லாஜிக் என்ன தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி இன்றைக்கே நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் லாபம். அதே பொருளை நாளைக்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 39 ரூபாய் தான் லாபம். ஏன்? தட் ஆப்ஜெக்ட் இஸ் டேக்கிங் அப் யுவர் ஸ்பேஸ், அது மெயின்டெனன்ஸ், ஏசி, அந்த ரேக் ஸ்பேஸ், ஒவ்வொரு நாள் போக போக உங்களோட லாபம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? அட் அ பாயிண்ட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்றாலும் ப்ராஃபிட் இருக்காது. எம்ஆர்பியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 40% மார்ஜின் கொடுத்துருவான். 40 days கழிச்சு விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் 0. நீங்கள் 100 ரூபாய்க்கே விற்றாலும் உங்களுக்கு வந்து மார்ஜின் இருக்காது 50 days. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they are just announce offer. அவனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ராடக்ட்ஸ் விற்றா தான் அவனுக்கு காசு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, only when you look at the data from a longer shot you will be able to understand this. ரைட்டா? இது எல்லாத்துக்கும் நேம்ஸ் இருக்கு. there is something called bullwhip phenomenon.
MBA படிக்கும்போது அது வரும். ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் வந்து டீலர்ஸ் கிட்ட அதிகமாக ஸ்டாக் தேங்கிச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த சேல்ஸ் ஆகாது சார். இந்த இன்வென்ட்ரியே வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா இதோட பெட்டர் மாடல் வந்து இப்போ லெட்டஸ்டே அவனை இந்த அடுத்த மாடல் வரதுக்கு முன்னாடி இந்த மாடலை விற்க முடியல, இந்த மாடல் வேஸ்ட் ஆகிடும். இது விற்கல அப்படின்னா அவன் அடுத்த ஆர்டர் கொடுக்க மாட்டான். ஸோ அதிகமாக சேல்ஸ் நடக்கும்னு ஆன்டிசிபேட் பண்ணி லோவர் லோட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் கால் புல்விப் ஃபினாமினல். ஸோ இது எல்லாமே யூ கெட் ஒன்லி பை அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒரு ரிலேஷன், அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு 10 அடி தள்ளின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான். லுக் அட் இட் அட் அ ஹோல். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரேக்காக இருக்குது, அதில் கூட ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பார்க்குறீங்க. பட் சூப்பர் மார்க்கெட், அந்த என்டையர் சூப்பர் மார்க்கெட் இஸ் ஒன் சிங்கிள் ஆர்கானிசம். எந்த சூப்பர் மார்க்கெட்ல கிளாக் இருந்து பார்த்துருக்கியா? டைம் பார்க்குறதுக்கு கிளாக் இருந்ததுக்கா? எங்கேயாவது இது ஜன்னல் இருந்ததுக்கா? ஆம்பியன்ஸ், அதோட ஸ்மெல் எல்லாம் பாருங்க, கான்ஸ்டன்டா இருக்கும். நீட்டாவே இருக்கும் சார். நீட்டா இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அதே ஸ்மெல், அதே ஏர் கண்டிஷன், அதே டெம்பரேச்சர். புரியுதா? எவ்ரிதிங் இஸ் லைக் highly interconnected based on data. Okay, and that's where the law of large number comes. Krishna, law of large number என்னது? நாளைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டான். இல்ல சார், வந்துடுறேன் சார். See, okay, I'm just Krishna நாளைக்கு செட்டேரு. See, law of large number is nothing when you are sampling something. நீங்க ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, when the sample size keeps on growing and approaches towards the population, your sample mean moves towards the population mean. Yes sir. புரியல? எனக்கு புரியுது சார். So let us say, நான் சொல்றேன் சார் உங்களுக்கு. சொல்லுங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து 1000 வெச்சுக்கோங்க. நீங்க ஒரு எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட தான் எக்ஸிட் போல் எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ இப்போ 10 மெம்பர்ஸ் கிட்ட எடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் ரிசல்ட் இருக்கும். ரைட்டுங்களா? லெட்ஸ் பார்ட்டி ஏ தான் வின் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் 10 மெம்பர்ஸ் சாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு. லெட்ஸ் சாம்பிள் சைஸ் ஒரு 20க்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ லெட்ஸ் பார்ட்டி ஏ தான் வின் பண்ணும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. லெட்ஸ் சாம்பிள் வந்து 50க்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும்? ஏவும் வின் ஆகும், பியும் வின் ஆகுன்ற மாதிரி ஒரு ரிசல்ட் மாறுதுன்னு வைங்க. அப்போ 10 மெம்பர்ஸ் இருக்கும்போது ஒரு ரிசல்ட் இருந்தது, அதே 50 எடுக்கும்போது ரிசல்ட்டோட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஏ அண்ட் பி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்தது. அதே நீங்க சப்போஸ் லெட்ஸ் சே 1000 சாம்பிள்ல ஒரு 800மே, ஐ மீன் அவுட் ஆஃப் 1000 800மே சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? அப்போ மறுபடியும் என்ன ஆகுது? ரிசல்ட் சேஞ்சஸ் டு பார்ட்டி பி தான் வின் ஆகும் அப்படின்னு வருது. ரைட். ஸோ அப்போ என்ன ஆகுது? நீங்க சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ண வேற சாம்பிள் சைஸ் இஸ் இன்க்ரீசிங் டுவர்ட்ஸ் பாப்புலேஷன் சைஸ். பாப்புலேஷன் சைஸ் கிட்ட வர என்ன ஆகுது அப்படின்னா இதோட மீன் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாப்புலேஷனோட மீன் வேல்யூக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் வரும். இந்த இது கரெக்ட் தானே சார்? இல்ல கரெக்ட் தான். சிம்பிளா நீ சொல்லணும் அப்படின்னா உன்னோட சாம்பிள் சைஸ் வந்து பெருசாக உன்னோடைய அவுட்கம் வந்து ஆக்சுவல் மீன் கூட போயிட்டு இருக்கும். ஆக்சுவல் மீனோட மேட்ச் ஆகும். Actual population oda. So when your sample size is the maximum, that is equal to the population, right? இப்போ 1000 பேர் இருக்கா, நீ 10 பேர் மட்டும் சாம்பிள் எடுக்கிறீங்கன்னா அது 10 இன்க்ரீஸ் பண்ணி நீ வந்து சாம்பிள் சைஸ் வந்து 1000 கொண்டு போயிட்டீங்கன்னா your population and sample are equal, right? அதான் law of large numbers. So இதெல்லாம் வந்து everything is interconnected. Simple. ரைட்டா? பட் அனாலிசிஸ் வந்து பாப்புலேஷன் சைஸ்க்கு சாம்பிள் ரொம்ப சின்னதா எடுத்தா நமக்கு கிடைக்காதுல்ல சார், பெரியசா எடுக்கதான் கிடைக்கும். அதனால தான் வேரியஸ் அது அனாலிட்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. சாம்பிள் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் டி டெஸ்ட் போவீங்க, பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி லெஸ் தென் 30னா டி டெஸ்ட்டு, இல்லை மோர் தென் 30 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எடுத்துப்பீங்க. ஸோ இது எல்லாமே வி ஹவ் டிஸ்கஸ்ட், ரைட்டா? அந்த வீடியோஸ்லாம் வரல, வரும். See, really sorry, I am just trying to figure out a way to give you access. என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தா அந்த வீடியோ வந்து பை டிஃபால்ட் அன்லிஸ்டடுக்கு போயிடுது. ஓகே சார். அது இல்லைன்னா ப்ரைவேட்டுக்கு போயிடுது. ப்ரைவேட்டுக்கு போயிட்டா அது வந்து அந்த ஷெட்யூல்டு டேட்டில் பப்ளிஷ் ஆகாது. ஸோ வாட் ஐ ஹவ் டன் இஸ்,
நம்ம வந்து அடிக்கடி பிரேக் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரீ ஷெட்யூல்ட் எவ்ரிதிங். இஃப் யூ see this கண்டென்ட் பார்த்தா ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரீ ஷெட்யூல்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நானும் ஸ்லோவாக படிக்கிறேன். உங்களோட பைத்தான் வீடியோஸ்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, தட்ஸ் நெக்ஸ்ட் திங். We have to do one session for Python microservices. Flask, Django, Fast API. I am planning to do a session. Okay, கடுப்பாக தான் இருக்கும் என்ன, ஆனால் இந்த 3 இருந்தா, if you really want to be a data machine learning engineer, these will help. Microservices will help. Okay, because end of the day உங்களோட machine learning model, it is gonna get deployed in some microservice and it's gonna get deployed in the server. Okay, நம்ம server side வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை, but at least having a fair knowledge on this microservices will help a lot. That will boost your resume, right? And இதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு மற்றவங்களாம் பண்ணுற மாதிரி இருக்காது. இட்ஸ் கோனா பி ரியல் டெவலப்மெண்ட் ஓரியன்ட், ரியல் லைஃப், ஒரு ரியல் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஒரு 30 days பிளான். How about it? But it has to be done in a time other than what we are doing this. Okay. எஸ் சார், இல்லாட்டி இதுல இந்த ஃப்ளோ பிரேக் நம்ம எக்ஸ்ட்ரா 1 hour ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ப்ராபப்லி ஈவினிங்ஸ் ஒரு 9 to 10 ஆர் 9 to 10 என்னாலே முடியாது, 8 to 9 ஈவினிங் சொல்றீங்களா சார்? கஷ்டம் இல்லை கிருஷ்ணா சார்? எனக்கு பிரச்சனை இல்லை சார், எனக்கு சரௌண்டிங் தான் பிரச்சனை. எனக்கும் அதே பிரச்சனை தான். இல்லை 8 to 9 அப்படின்னா என் பொண்ணு வந்து ஹை பீக்கில் இருப்பா, கண்ட்ரோலே பண்ண முடியாது. தட்ஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். 8 to 9 னா எனக்கு என்ன டைம்? உங்களுக்கு மார்னிங் 7 கிட்ட வரும். ஆமா, ஹை டைம் தான் எனக்கும். எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, பட் வில் பிளான் சம்திங். இல்லைனா சாட்டர்டே சண்டேஸ் வில் டேக் சம் டைம். த ரீசன் இஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரீச் த ஃபுல் potential, full end level அப்படின்னா you need to understand all those concepts. டேட்டா சரி. ஸோ இன்னைக்கு வந்து டேட்டா மாடலிங்லேயே நம்ம இவ்வளோ கதை பேசியிருக்கோம். எல்லாமே புரியணுன்ற அவசியம் கிடையாது, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இது நியூமரிக்கல் டேட்டாவா, இது வந்து கேட்டகரி டேட்டாவா, எதோட டேட்டா, இதில் எது என்டிட்டி, எது டிரான்சாக்ஷன், எப்படி ரிலேட் ஆகிருக்கு, அந்த இதை வந்து யூ ஹேவ் டு. ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸசைஸ் நான் கொடுக்குறது. ப்ரிப்பேர், ஸ்டார்ட் டூயிங் திஸ். சி, ஸ்டார்ட் யூஸிங் பென் அண்ட் பேப்பர். ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போனோடனே பென் அண்ட் பேப்பர்லாம் மறக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்ட் யூஸிங் இட். ஐ ஸ்டில் பிலீவ் பென் அண்ட் பேப்பர் அண்ட் ஐ ஹவ் சீன். என்னை வந்து எங்கள் ஆஃபீஸில் எல்லாமே கண்டல் பண்ணுவாங்க ஃபார் யூஸிங் பென் அண்ட் பேப்பர். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கொலீக் ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தது. கஸ்டமர் வரைஞ்சிருந்தான் பாருங்கள் பென் அண்ட் பேப்பர் வச்சு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறதுனால. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டில் யூஸ் பென் அண்ட் பேப்பர்ஸ். அண்ட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஒர்க் வில் பி ஆன் பேப்பர். அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க் ஆர் கிரண்ட் ஒர்க். திஸ் டேர்ம் கால் கிரண்ட் ஒர்க். யாருமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வேலைகள் இருக்கும். எரிச்சல் பிடிச்ச வேலை, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. there are a lot of such works has to be done. ஓகேவா, நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் பிளானிங் டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 3-4 கிராஃப்ஸ். ஓகே, அடுத்த வீடியோ we are definitely going for count plot, box plot, violin plot, scatter plot. Okay, we have to. இல்லைன்னா EDA போகிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகிடும். பட் see, these data visualizations, they are important. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நாம் வந்து ஸ்கிப் பண்ணலாம், பட் these are more important than any other parts. சரியா? அதனால் அடுத்த கிளாஸில் let's go for those concepts and என்ன சொல்கிறது, yeah, so அடுத்த கிளாஸில் let's go for them. Okay? Okay, sir. Okay, sir. Okay.